உங்கள் ஃபேமிலி லைஃப்பில் நீங்கள் என்னெல்லாம் தவறுதல் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு சரியான திட்டமிடல் இல்லை, சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, எங்கெல்லாம் நீங்கள் எமோஷ்னலாக வீக்காக இருக்கீங்க, தப்பான பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கீங்க, எங்கெல்லாம் நீங்கள் ஏமாந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக சுட்டி காட்டி 12ஆம் வீட்டில் இருக்கும்போது, அதாவது உங்கள் ராசிக்கு வீட்டில் இருக்கும்போது உங்கள் இன்கம்மை குறைப்பார், செலவீனங்களை இழுத்து விடுவார், உங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் அந்த மாதிரி ஒரு விஷயங்களை உருவாக்கி கொடுப்பாரு. அவர் ராசிக்கு வரும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தன்னுடைய புத்திகளுக்கு அமைப்பாக விட்டு விடுவார். புத்திகளுக்கு அமைப்பாக விட்டு விடுவார் அப்படின்னா அத்தனை பேருமே பிட்ரையல் ஆகிறது இல்லை, அத்தனை பேருக்குமே யாரும் இது பண்ண போகிறது, ஏமாந்து போகிறது கிடையாது, அத்தனை பேருக்கும் வியாதி வர்றது கிடையாது, அத்தனை பேருக்கும் இது வர்றது கிடையாது. குறிப்பிட்ட ஒரு சதவீத மக்களுக்கு மட்டும் நடக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தான். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இதம் ஆஸ்ட்ரோ நிறுவனரும் முதன்மை ஜோதிட நிபுணருமான திரு ஹரிஹரசுதன் அவர்கள் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கஷ்டப்பட்டு உழைச்சாலும் பணம் நிலைக்கலன்னு சில பேர் சொல்றது உண்டு. அதுக்கான காரணம் இந்த மாதிரி சனி அந்த மாதிரியா? கண்டிப்பா பணம் நிலைக்கலை அப்படின்னு சொல்றது வந்துட்டு முக்கியமான காரணம் வந்துட்டு சனி பகவான் வந்து ஒரு நல்ல டீச்சர். ஓகேங்களா? அவர் உங்க என்ன சுட்டி காட்ட விரும்புறாரு அப்படின்னா, நீ நீ முன்னாடி சம்பாதிச்சது இப்ப சம்பாதிச்சுட்டு இருக்கிறது ஏதோ ஒரு விஷயத்துல நீ தவறா அந்த பணங்கள் வந்துட்டு இருக்கு உனக்கு, அதை நீ பார்த்துக்கோ, நான் உன் செலவீனத்தை குறைச்சிக்கிறேன், அதை நீ நியாயமா நான் கடத்தும் போது இங்க செலவீனமும் உங்களுக்கு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இருக்கு. இதே மாதிரி சடன் லாஸ் இல்லாட்டி ஏமாற்றப்படுறது இல்லாட்டி தவறுதலா எங்கேயாவது நாம முதலீடு பண்ணிடுறது, இந்த மாதிரி விவகாரங்கள் கூட இந்த சனி பெயர்ச்சி அப்பதான் நடக்கும் அப்படின்னு சிலர் சொல்றது உண்டு. அது எந்த அளவுக்கு உண்மை? எமோஷனல் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு இங்கிலீஷ்ல வந்துட்டு. ஓகேங்களா? அதாவது எப்படி சொல்றதுன்னா, முன் யோசனை இல்லாமல் சில விஷயங்களை பண்ணினோம் அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு குருட்டாம்போக்கில் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் நடக்கலாம். பட் சனியினால் பீடிக்கப்பட்ட ஒருத்தர்கள், அதாவது 7.5 சனியினால் பீடிக்கப்பட்டாலோ இல்லை சனியோட தாக்கங்கள் இருந்தாலோ முதல்ல அங்கே கை வைக்கிறது அந்த விஷயமா தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறது, நல்லா யோசித்து தெளிவாக திட்டமிட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது சனி பகவான் உங்களுக்கு கூட இருந்து ஹெல்ப்பே பண்ணுவார். ஓகே, அப்போ எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி சமயங்கள்ல முன் யோசனையோட செய்யணும்னு சொல்றீங்க. கண்டிப்பாக அது பிளான் பண்ணி தான் அந்த பிளானிங் பண்ணும்போது சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து இந்த இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவார். திரும்ப திரும்ப இந்த முதலீடுகள்லயோ இல்ல இந்த பண செலவு பண்றதுலயோ வந்துட்டு இருந்தா அதுக்கும் காரணம் சனி பகவான் தானா? இது ஒரு நல்ல கேள்வி. சனி பகவான் கர்மாகாரகன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். திரும்ப திரும்ப ஒரு விஷயத்துல நமக்கு வந்து பணத்துல நெருக்கடி வருது, பணத்துல வருதுன்னா நம்மளுடைய கர்மாலேயே பண சம்பந்தமா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இது வெறும் சனி பகவானை வச்சு சொல்றதை விட முழு ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து அவங்க ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன் இந்த கர்மாக்கள் பணத்தையே சுத்தி வருது, நம்ம எந்த விதமான தவறுகள் செஞ்சிருக்கோம், அதை எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கத்துக்கலாம். இதுக்கு சனி பகவான் நல்லாவே உதவி புரிவார், கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ பணப்புழக்கம் இதை பத்தி சொல்லிட்டு வரீங்க. குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி ஒற்றுமை, இதெல்லாம் அந்த சனி பீடித்திருக்கும் காலத்துல எப்படி இருக்கும்? இப்போ சனி ராசியில வந்தாரு. இப்போ நீங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னா, இப்போ நீங்க துலா ராசியோ இல்ல ஒரு விருச்சிக ராசியோ இருக்கீங்க, இல்ல எந்த ராசியா இருந்தாலும் சரி, உதாரணத்துக்கு தான் சொல்றேன். நீங்க துலா ராசியா இருக்கீங்க. இப்போ சனி பகவான் வந்து உங்க ராசியில உட்கார்றார். 7.5 சனி காலத்துல நடுப்பகுதியில உங்க ராசியில வந்து உட்கார்றார். அப்படிங்கிற பட்சத்துல சனியோட பார்வை வந்து 3, 7, 10ல போய் விழுகும். 3ஆம் வீடு, 7ஆம் வீடு, 10ஆம் வீடு. இதுல மிக முக்கியமான வீடு இந்த 7ஆம் வீடு. 7ஆம் வீடுங்கிறது தான் வந்துட்டு நம்ம ஒய்ஃபு, நம்ம ஃபேமிலி எல்லாத்தையுமே, பார்ட்னர்ஷிப்பு எல்லாத்தையுமே குறிக்கிறது. அங்க வந்திருக்கும் போது முதல்ல அவர் என்ன பண்ணுவார்னா, அங்கதான் சுட்டி காட்டுவார். உங்க ஃபேமிலி லைஃப்ல நீங்க என்னெல்லாம் தவறுதல் பண்ணியிருக்கீங்க, எங்கெல்லாம் உங்களுக்கு சரியான திட்டமிடல் இல்லை, எந்த இடத்துலலாம் உங்களுக்கு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, எங்கெல்லாம் நீங்க எமோஷ்னலா வீக்கா இருக்கீங்க, எந்த இடத்துலலாம் நீங்க வந்து ஒரு தப்பான பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கீங்க, வந்துட்டு எங்கெல்லாம் நீங்க ஏமாந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக சுட்டி காட்டி அந்த இடத்துல பண்ணுவார். ஸோ ஜென்ம சனியா வரும்போது அதை நம்ம ஒரு பிரச்சனையா எடுத்துக்காம அவர் எந்த விதத்துல சுட்டி காட்டுறாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம கரெக்ஷன் பண்ணோம்னாலே சனி பயிற்சியை ஈஸியாக கடந்து வந்துடலாம்.
அதே போல 7:30 சனிக்கு வந்து 3 ஸ்டேஜஸ், அதாவது 3 கட்டங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அத பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் கண்டிப்பா. பண்ணுங்க. ஆ வந்துட்டு இப்போ அதே மாரி தான் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, உங்க ராசிக்கு 12ஆம் வீட்ல சனி வரும்போது, அத வந்து 7:30 சனி ஆரம்பம் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் உங்க ராசிக்கு வரும்போது, அது வந்து கண்டசனின்னு சொல்றது. ஆ ராசியில இருக்கிறது. அப்புறம் அ இதுக்கு வர்றது, உங்க ராசிக்கு 2ஆம் வீட்டுக்கு வர்றது வந்துட்டு பாத சனி அப்படின்னு சொல்றது. அது வந்து 3வது பாதம் வருது. உங்க ராசிக்கு வீட்ல இருக்கும்போது ஒரு 2 1/2 வருஷம், உங்க ராசியில இருக்கும்போது ஒரு 2 1/2 வருஷம், அதுக்கப்புறம் உங்க ராசிக்கு அடுத்த வீட்டுக்கு போம்போது ஒரு 2 1/2 வருஷம், 2 1/2 2 1/2 2 1/2 7 1/2 வருஷம். இதுல 12ஆம் வீட்ல இருக்கும்போது, அதாவது உங்க ராசிக்கு வீட்ல இருக்கும்போது, உங்க இன்கம்ம குறைப்பாரு, செலவினங்கள இழுத்து விடுவாரு, உங்களுக்கு ஒரு டிப்ரஷன் அந்த மாரி ஒரு விஷயங்கள உருவாக்கி குடுப்பாரு. 2வது அவர் ராசிக்கு வரும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாரி, குடும்ப குடும்ப சம்பந்தமான தொந்தரவுகள், பார்ட்னர்ஷிப்ல பிரச்சனைகள் இந்த மாரி ஒரு விஷயத்த குடுப்பாரு. அடுத்த ராசிக்கு வரும்போது, அதாவது உங்க ராசிக்கு 2ஆம் வீட்டுக்கு வரும்போது, இங்க நீங்க என்னெல்லாம் தப்பு செஞ்சீங்களோ, அதெல்லாம் நீங்க ஒரு சார்ட் மாரி பேப்பர்ல எழுதிட்டு, அதுல ஒண்ணொண்ணா நீங்க சரி பண்ண, சரி பண்ண, அவரு வந்து உங்களுக்கு அந்த விஷயத்திலேருந்து மீண்டு, புது வாழ்க்கைய ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள ஏற்படுத்தி குடுப்பார். இதுதான் அந்த 3 பகுதி. 3 பகுதி சனி பகவான் பண்ணக்கூடிய விஷயங்கள். வருமானம் பத்தி பேசிட்டு இருக்கோம். தொழில் பத்தி சொல்லுங்க. அதாவது உத்தியோகம், தொழில் இதெல்லாம் எப்படி அமையும்? இது வந்து நீங்க சனி பகவான வச்சு கேட்கிறீங்களா? இல்ல சனி ஜாதகத்த பகவான வச்சு தான். அந்த 7:30 சனி வச்சு ஆ தான். 7:30 சனி 7:30 சனி நடக்கும்போது, தொழில் பாதிக்குமான்னா, கண்டிப்பா பாதிக்கும். எப்ப பாதிக்கும் அப்டின்னா, சனி வந்து ராசியில இருக்கும்போது, கண்டசனியா இருக்கும்போது, தொழில் பாதிக்கத்தான் செய்யும். அதாவது சனி பகவானாலே நீச்ச தொழில், அடிமை தொழில் இப்படின்னு தான் சனி பகவானுடைய காரத்துவமே. ஸோ நீங்க உங்க எந்த ஒரு பீரியட்ல வந்து நீங்க செஞ்ச தொ வேலைக்கு வந்து சரியான காசு கிடைக்கல அப்டின்னு நீங்க நெனச்சீங்க அப்டின்னா, நீங்க வந்து இந்த கண்டசனி பீரியட்ல தான் நீங்க அது பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கும். 2வது விஷயம் என்ன அப்டின்னா, நீங்க உழைங்க. க வந்து ரிசல்ட்ட எதிர்பார்க்காதீங்க. இந்த ஒரு பீரியட்ல மட்டும். ஏன்னா, சனி பகவான் உங்க போன ஜென்மத்திலயோ, அதுக்கு முந்தின ஜென்மத்திலயோ இருக்கக்கூடிய கர்மாக்கள நேர் பண்ணி விடுறாருன்னு அர்த்தம். ஸோ இந்த பீரியட்ல நம்ம வேலைய நம்ம செஞ்சுட்டு, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காமல் இரு அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதுவே ஈஸியா இந்த சனி பகவான கடந்து வந்துரலாம். நீங்க 7:30 சனிய வந்து 3 செக்மென்ட்ஸா பிரிச்சு சொன்னீங்கல்ல. அதுல அந்த மிடில் ஃபேஸ் ராசிக்கு வரும்போது, ஏன் அதிகப்படியான ஆட்கள் வந்து டிப்ரஷனுக்கு போயிடுறதா சொல்றாங்க? ஆ அதனால தான் அதாவது நம்ம ராசி வந்து சந்திரன குறிக்கக்கூடியது. சனி பகவான் வந்து அழுத்தத்த குடுக்கக்கூடியது. ஸோ, இந்த ராசியில போய் சனி பகவான் உட்காரும்போது, சந்திரன், சனி காம்பினேஷன்ல உட்காரும்போது, நம்ம எது செஞ்சாலும் முதல்ல நம்ம நம்ம நமக்கே நமக்கு நம்ம இன்கம் குறைஞ்சிரும் ஃபர்ஸ்ட்டு. 2வது செலவீனங்கள் ஜாஸ்தியாயிடும். நம்ம நம்ம நமக்கே நம்மள பத்தி ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாகும். ஸோ இதெல்லாம் சேர்ந்துட்டு கடைசி எண்ட் ரிசல்ட்டா அது ஒரு டிப்ரஷனோ, ஆங்ஸைட்டியோ கொண்டு போய் விடும். நல்ல ஒரு யோகாவோ, இல்ல வந்து ஒரு ஒரு பிராணாயாமாவோ பண்ணிட்டு, நம்மளுடைய வேலையில ஒரு நல்ல ஒரு திட்டமிடல் வச்சிருந்தா, இந்த டிப்ரஷன ஈஸியா கடந்து வந்துரலாம். 7:30 சனியின்போது குடும்பத்துல இருக்கிற ஆதரவு கூட குறைஞ்சிடுறதா சொல்லப்படுது. நிஜமா? ஸ்பெசிஃபிக்கா அது வந்து சனி வந்து ராசியில இருக்கும்போது, இந்த ஆதரவு குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா 7ஆம் பார்வையா 7ஆம் வீட்ட பார்க்குறாரு. அதுதான் நம்ம குடும்பஸ்தானத்த குடுக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அந்த இடத்துல பாதிப்புகள் அந்த இடத்துல பாதிப்புகள குடுக்கத்தான் செய்வாரு. நம்மளுடைய இது பண்ண தான் செய்வாரு. 2வது அவர் 3ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால நம்மளோட புகழ், கீர்த்தி அதையுமே அவர் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ண தான் பார்ப்பாரு அவரு. வருமானம் குறைப்பாரு, செலவினங்கள அதிகரிப்பாரு அப்படின்னு சொல்றீங்க. அப்போ கடனும் கண்டிப்பா இருக்கும் தானே? கண்டிப்பா. அதெல்லாம் எப்படி? கடன் கண்டிப்பா இருக்கும். அ கடன் வருது அப்படின்னாலே வந்துட்டு நீங்க நீங்க மிக முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, உங்களுடைய ஃபினான்ஷியல் பிளானிங். அதாவது நீங்க பொருளாதாரத்த எந்த அளவுக்கு நீங்க வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கீங்கங்கிறத பார்க்கணும். கொஞ்சம் செலவீனங்கள அதாவது அதுவா வரும். ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க கரெக்ட்டான திட்டமிடல் வச்சிருக்கும்போது, அது சுப செலவா வந்து உங்கள கடத்தி கொண்டு போயிடும் அது. ஸோ வருமானத்திலயும் அதுலயும் இருக்காது. கடனும் நம்மளோட டெசிஷன்ல தான் அது இருக்குன்னு கரெக்ட்டு. சொல்றீங்க. கண்டிப்பா. ஓகே, ஓகே. அப்போ உத்தியோகம் இல்லாட்டி இந்த பிசினஸ் லாஸ் அப்டின்னெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா? ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்புகள் போயிடுறது, ஜாப்லெஸ் ஆயிடுறாங்க. பிசினஸ்ல லாஸ் ஆயிடுறது. இது எல்லாமே வந்து அந்த 7:30 சனி காலத்துல மட்டுமே நடக்குமா? அப்படின்லாம் கிடையாது. ஒரு தொழில்ல ரொம்ப லாஸ் ஆகுது. அந்த தொழிலே இழுத்து மூடுறோம். இல்ல வந்து வேலையில சரியான விஷயங்கள் இல்ல. வேலை போயிடுதுன்னா, 7:30 சனி மட்டும் காரணம் இல்ல. அதுன்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஆ வந்துட்டு உங்க ஜாதகம், உங்களுடைய தசாபுத்திகள், இதுல மேற்கொண்டு பெரிய பிரச்சனைகள் இருந்ததுன்னா, அதனால தான் பிசினஸ் லாஸ் ஆயிருக்குமே.
ஏழரை சனி ஒரு சின்ன ஒரு தூண்டுகோல் மாதிரி தான் இருந்திருக்கும். அந்த நேரத்துல எல்லாம் அமைஞ்சு உங்களுக்கு எல்லாமே எதிரா அமைஞ்சு வந்த மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் டிசிப்ளின் ஆகணும்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஒரு சின்ன டவுட். தசாபுக்திகள் நடக்கிற விதத்தை பொறுத்து தான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இப்போ தசாபுக்திங்கிறது இந்த சனி மகாதசை, சுக்கிர தசை இதெல்லாம் தான் தசாபுக்திகள் இல்லைங்களா? கரெக்ட். இப்போ ஒருத்தருக்கு சனி மகாதசை எத்தனை வருஷத்துக்கு நடக்கும்? சனி மகாதசை 19 வருஷம். 19 ஆண்டுகள். சரி. அப்படின்னா 19 வருஷத்துல அவருக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே இருக்குமா? இல்ல எப்படி நடக்கும்? இல்ல. இப்போ நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா, நவகிரகங்கள் இருக்கும். அதனால தான் வந்து அவங்க தசா புத்திகள்னு சொல்றது. சனி தசை வந்து நமக்கு இப்ப சனி பகவானோட தசை 19 வருஷம் இருந்தாலும், அதோட புக்திகள் வந்துகிட்டே தான் இருக்கும். இப்ப சனி பகவானோட சுய புத்தி, அதுக்கப்புறம் புதன் புத்தி, அதுக்கப்புறம் கேது புத்தி, அப்புறம் சுக்கிர புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தின்னு வந்துகிட்டே இருக்கும். இப்போ உங்க ஜாதகத்துல சனி பகவான் வந்து நல்லா இருந்துட்டாரு, நல்ல ஒரு அமைப்புல இருந்துட்டாருன்னா, நீங்க எதுக்குமே பயப்பட வேண்டாம். ஏன்னா அவரே அந்த புத்தியும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தசையும் யோகமா நடத்தி கொண்டு போயிடுவார். இப்ப சனி பகவான் சுமாரா இருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய புத்திகளுக்கு அமைப்பா விட்டு விடுவார். அந்த அமைப்பை வந்து புத்திகளுக்கு அமைப்பா விட்டு விடுவார் அப்படின்னா, இப்போ உங்க ஜாதகத்துல சனி சுமாரா இருக்காரு, பட் சுக்கிரன் யோகமா இருக்காரு அப்படின்னா, சனி தசையில சுக்கிர புத்தி வரும்போது அது ஒரு நல்ல டைமாவே உங்களுக்கு அமையும். சந்திரன் நல்லா இருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல சந்திரனோட புத்தியும் உங்களுக்கு நல்ல டைமாவே அமையும். அதுல வந்து எந்த விதமான தொந்தரவும் கொடுக்க மாட்டார். இப்போ சனி பகவான் வந்து உங்க ஜாதகத்துல ரொம்பவே சுமாரா இருக்காரு, ரொம்பவே நல்ல இடத்துல இல்ல அப்படின்னா, இவர் மத்த புத்தியும் கண்டுக்க மாட்டார். இவர் அந்த தசையை வந்து ரொம்பவே ஒரு பாபராகவும், இல்ல ஒரு ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு தசையாகவோ தான் அவர் நடத்துவார். அப்போ சனிக்காரகனுக்கு உண்டான எல்லா விஷயங்கள், உடம்பு அஃபெக்ட் ஆகிறது, கரியர் அஃபெக்ட் ஆகிறது, உங்களுடைய அது வருமானம் குறையிறது, கடன்கள் ஜாஸ்தி ஆகிறது, சுத்தி எல்லார்ட்டையும் கெட்ட பேர் வாங்குறது, இந்த வேலையெல்லாம் அவர் கரெக்டா பண்ணி கொடுத்துருவாரு. அந்த ஒரு அமைப்புல இருந்தா மட்டும். அந்த அமைப்புல இருந்தா மட்டும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நபர் வந்து சின்ன வயசுல இருந்து ஒழுக்கமாவே இருக்கிறாரு. எந்த கெட்ட பழக்கங்களும் இல்ல. அப்படி இருக்கிறவருக்கு 7 சனி தொடங்குதுன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு எப்படி பலன்கள் இருக்கும்? இதுல 2 விஷயம். இது ஒரு நல்ல கேள்வியும் கூட. அதாவது 2 விஷயம். இப்போ நான் எல்லாம் ஒழுக்கமா இருக்கேன், நான் கரெக்டா இருக்கேன், எல்லாம் பண்றேன், அது எல்லாமே வந்து ஓகே. அதுக்கு சனி பகவான் ஒரு ரிவார்டு குடுக்கத்தான் செய்வாரு. 2வது நம்முடைய கர்மான்னு ஒண்ணு இருக்கு. நம்ம முன் ஜென்மத்துல என்ன விதமான கர்மா விட்டுட்டு வந்தோம்னு சொல்லிட்டு. அதை எப்படியும் நம்ம இங்க கழிக்கத்தான் வேணும். அதை கழிக்கும்போது நமக்கு சாதகம், பாதகம் 2ம் சேர்ந்து கலந்து தான் வரும். அப்ப நம்ம கர்மா கிளியரா இருந்தது, ஒரு ஒழுக்க சீலரா இருக்காருன்னா, 7 சனியை பத்தி பயப்படவே வேண்டாம். ஸோ கொடுக்கக்கூடிய பலன்கள் வந்து முன் ஜென்மத்தோடது சேர்ந்தும் இருக்கும்னு சொல்றீங்க. ஆமா. நம்ம 10ஆம் வீட பார்க்கும்போதே நமக்கு கர்மாஸ்தானம் இல்லையா? நமக்கு அது தெரிஞ்சிரும். முன் ஜென்மத்துல என்ன பண்ணியிருக்காங்க, என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அத வச்சே நம்ம வந்து பண்ணிக்கலாம். 7 சனி வந்து எந்த விதமான பலன்கள செய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஓகே. அதே மாதிரி ஒரு சின்ன கொஸ்டின். ரிலேஷன்ஷிப் பாதிக்குமா? பிரேக்கப் ஆகுமா? ஃபார் எக்ஸாம்பிள் லவர்ஸ் இருக்காங்க. கண்டிப்பா. இந்த எமோஷனல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இல்ல அப்படின்னா பிளைண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. குருட்டு நம்பிக்கை. ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு 7 சனி வந்துருச்சு, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்போட போயிடுச்சு அப்படின்னா, அவங்க உங்களை கன்சிக்யூட்டிவா ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. நீங்க தான் அவங்கள நம்பிட்டு இருந்திருக்கீங்க. இன்னைக்கு அவங்க உண்மை முகம் தெரிஞ்சிருச்சு, ரிலேஷன்ஷிப் வெளியே போயிடுச்சு. சனி பகவான் தெரிய வச்சிருக்காரு. காட்டி அப்படிதான் எடுத்துக்கணும். அவர் காட்டி கொடுத்திருக்காருன்னு அர்த்தம். நாங்க 2 பேருமே பர்ஃபெக்டா இருந்தோம். 2 பேருமே ரிலேஷன்ஷிப்ல வந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அப்படிங்கிறப்போ சனி பகவான் எந்த விதமான தாக்குதலும் உருவாக்க மாட்டார். அவர் நல்லபடியாவே அந்த ரிலேஷன்ஷிப்பை இது பண்ணுவார். அதான் அந்த எமோஷனல் அந்த விஷயங்களையும், பிளைண்ட் ட்ரஸ்டையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னாலே சனி பகவான் நமக்கு நல்லதா இது பண்ணாரு. ஓகே. இந்த பீரியட் ஆஃப் டைம்ல வந்து ட்ரஸ்ட், அதாவது நம்பிக்கை, பிட்ரயல், நம்பிக்கை துரோகம் இதெல்லாம் கூட நிறைய நடக்கிறதா சொல்றாங்க. நடக்காது, காமிச்சு கொடுக்குறாருன்னு அர்த்தம். ஓகே. இது நாள் வரைக்கும் அவங்க உங்களை ஏமாத்திட்டு தான் இருந்திருக்காங்க, உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு. இப்போ அவர் உங்களுக்கு காட்டி கொடுத்துருக்காரு. ஏன்னா 7 சனிங்கிறது எல்லாருக்கும் தான் வரும். அத்தனை பேருமே பிட்ரையல் ஆகிறது இல்லை, அத்தனை பேருக்குமே யாரும் இது பண்ண போறது, ஏமாந்து போறது கிடையாது, அத்தனை பேருக்கும் வியாதி வர்றது கிடையாது, அத்தனை பேருக்கும் இது வர்றது கிடையாது. குறிப்பிட்ட ஒரு சதவீத பற்களுக்கு மட்டும் நடக்குது அப்படின்னு சொன்னா அங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம். ஓகே. 7 சனி காலம் வந்து கர்ம வினைகளை அகற்றும் காலமா, பண விரயங்களை கொடுக்கும் காலமா? இதுமே 2மே வேற வேற கொஸ்டின் தான். 2 வேற வேற கொஸ்டின். ஸோ இப்போ வந்து கர்மாக்களை கழிப்பாருங்கிறது கண்டிப்பா உண்மை. ஏன்னா இப்போ அது 7 சனிக்கு மட்டும் கிடையாது. அஷ்டமத்துல சனி வரும்போதும் சரி, 4ஆம் வீட்டுல ஆதர்ஷ்ட சனியா வரும்போதும் சரி, 4, 8 இங்க ஒரு 3 வருஷம், இந்த 12, 1, 2
இங்கெல்லாம் வந்து அப்பப்போ நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு சேர்த்து வச்ச குப்பைகளை அது கர்மாவை கழிக்கிறதுக்கு உண்டான அமைப்புக்காகத்தான் சனியோட கோச்சார பலனே வருது, சனி பயிற்சியே வருது. அது போக இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா விஷயங்களை க்ளீன் பண்றதுக்கு தான் சனி தசைங்கிற ஒரு விஷயமும் வருது. ஸோ கண்டிப்பா அவர் வந்து அதை பண்ணாத கர்மாக்களை கழிக்க தான் நீக்கிறார். போறார். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. பட் பண விஷயம் அப்படின்ட்டு வரும்போது ஆஹ், அவருக்கு எப்படி சொல்றது, நீங்க குடு நீங்க வேலை செஞ்ச நீங்க செய்யற வேலைக்கு காசு வாங்கினாலே சனி பகவானுக்கு பிடிக்காது. ஃப்ரீயா செஞ்சுட்டு போன்னு சொல்லுவாரு. அது என்னங்க நியாயம்? அதான் சனி பகவான். அதான் த டிசிப்ளின். ஓகேங்களா? எப்படிங்க அது டிசிப்ளின்ல வரும்? செஞ்ச வேலைக்கு கூலி குடுக்கறது தானேங்க. அதாவது நீ காசு விட்டு இருந்தா அவன் ஏன் வேலைக்கு போறான்? அது சனி பகவான் அப்படிதான். விட்டு குடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? நீங்க விட்டு குடுக்கறதுக்கு வேலையே செய்யாம இருக்கலாமே. கரெக்ட் தான். அது சனி பகவானுக்கு யார் சொல்றது? இதெல்லாம் ரூல்ஸ் யாருங்க அவருக்கு வைக்கிறது? சனி பகவானோட இதுவே அப்படிதான். நீங்க வந்து செஞ்ச வேலை கூலிக்கு சம்பளம் வாங்காம இருந்தாலே அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாரு. அந்த மாதிரி பட்ட ஒரு அவ்வளோ டிசிப்ளின் அது ஆக்சுவலி. அதனாலதான் அவர் வந்து Do you think this is kind of a discipline? Like the getting paid for work is not. I think இல்ல it is அவர் not அவர் discipline. வந்துட்டாலே அவர் உள்ள ஓ, வந்துட்டாலே அந்த காலத்துல அந்த அப்படி காலத்துல இருக்கும். அந்த காலத்துல Not every time. நாட் எவ்ரி டைம் அதான் கர்மா சேர்த்துருவீங்கல்ல நீங்க. அந்த கர்மா ம். சேர்த்து வச்சிருப்பீங்களா? அவர் உள்ள வந்துட்டாருனாலே உங்க செஞ்ச வேலைக்கு உண்டான வருமானமே கம்மி பண்ணி கொடுத்துருவாரு அவர். மற்றொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி. நன்றி.